ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு டே 10. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எப்பயும் போல் நேற்று மாதிரியே இன்றைக்கும் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கும் யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் கூட ரெஸ்ட் விட்டுட்டேன். ஏன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அந்த டயர்ட்னஸ் வந்து எனக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்காம தான் போச்சு. இப்போ திருப்பி ஐம் பிரிஸ்க். ஸோ நாளைக்கே திருப்பி ஆரம்பிக்கிறோம், எக்ஸசைஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறோம். பட் மற்றபடி நான் அப்பயே சொல்லிட்டேன், சோஷியல் மீடியா பார்க்குறதே விட்டுட்டேன். அண்டு புக் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட் மீன்ஸ் படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கான டாஸ்க்கான 10 பேஜஸ் நான் படித்து முடிச்சிட்டேன். அப்புறம் வாட்டர் குடிச்சு முடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் இருக்க பிடிக்கணும். அப்புறம் இன்னொரு பாட்டில் காலி ஆகிடுச்சு, போய் திருப்பி ஃபில் பண்ணிட்டு வரணும். தென் வேறு என்ன, அவ்வளோதான். இன்றைக்கி ஏன் காலையிலேருந்து ரெக்கார்டு ஒரு 1 மணி நேரம் உட்காந்து படிக்கணும். ஸோ அதுவும் படித்து முடிச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கே நான் எதுவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா, நைட்டு ஸ்டோரி கேட்காம தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ நைட்டு யூடியூப்பில் ஸ்டோரியை போட்டுட்டு ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிட்டேன். நான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ ஃபோன் பேட்ரி சர்க்கையா. ஸோ திருப்பி சார்ஜ் போட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் எப்பயும் போல். நான் இந்த என்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னா, வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண கற்றுக்கிட்டேன். புக் படிக்கிறேன்னா அந்த ஹேபிட்டை அப்படியே கண்டினியூ கொண்டு வந்துட்டுருக்கேன். காலையில் எந்திரிக்கிறதே, நைட்டு என்ன சீக்கிரம் தூங்கினாலும் அந்த பாடி டயர்ட் இருந்துச்சுன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. அது ஒரு விஷயம். அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்தேன். பட் நாளைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறோம், அலாரம் செட் பண்ணியாச்சு. காலைல எந்திரிக்கிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், திரும்பி ஆரம்பிக்கிறோம். அந்த 2 நாள் ரெஸ்ட் முடிஞ்சு திருப்பி ஓட ஆரம்பிக்கிறோம். ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே. தென் வேறு என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன பண்ணது, பர்ஃப்யூம் வாங்கினேன், அவ்வளோதான். ஆனால் இந்த 21 டே சேலஞ்ச் எனக்கு வந்து நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் யா, தட்ஸ் இட், ஐ திங்க் ஸோ. தென் வேறு என்ன, புக்ஸ் படிக்கிறப்போ கொஞ்சம் நான் ஃபிக்ஷன் தான் படிச்சிட்ருக்கேன். பட் அது கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் ஒரு சில நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. பட் ஓவராக ஒரே மோட்டிவேஷனாக அப்படியே போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஷன் புக் வாங்கி படிக்கணும். ஷெர்லாக் ஹோம்ஸ் நேற்று வீட்டில் சொன்ன மாதிரியே அதான் வாங்கணும் நான் பார்த்துட்ருக்கேன். அது கூடிய சீக்கிரம் வாங்கிடணும். சேனல்னு ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் வாங்கி அந்த புக் ஃபுல்லாக ஒரு பண்டிலே ஒட்டுக்கா வாங்கி நான் ரிவ்யூ போடுறேன். கொண்டு வருவீங்களா? ஆல்ரெடி இருக்க சப்ஸ்கிரைபர்ஸே குறையுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காரை கொண்டு போய் ஏற்றுறவனுக்கும் இன்னும் நிறைய பேருக்கு அவங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வளர்ந்து வர யூடியூபர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டை நீங்கள் டெய்லியும் பார்க்கலாம். சும்மா சாப்பாடு சாப்பிட்டு அந்த மாதிரி போகிற கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணலாம். அண்டு நான் காஷ்மீர் நியூஸ் வந்து ஆக்சுவலாக நான் இன்றைக்கி காலையில் மதன் கோவில் வீடியோ பார்த்து தான் நான் கேள்வியே பட்டேன். பிகாஸ் எனக்கு நேற்று அவ்வளோ ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சுன்னா சோஷியல் மீடியாவில் இல்லாதனால எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு வாயில் கெட்ட வார்த்தை வருது. அவனுங்களை நினச்சா கெட்ட வார்த்தை வருது. அவனுங்களை வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இனத்தோடையுமே வந்து சேர்க்க முடியாது. அப்படி ஒரு ஈனத்தனமான செயல் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, இந்தியன் ஆர்மி அதுக்கு பதிலடி கொடுக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு லாஸ் நமக்கு கிட்டேருந்து போயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன கேட்டால் அவனுங்களை கொல்றதை தவிர வச்சு கொடுமை பண்ணணும். இனிமேல் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சே பார்க்கக்கூடாத அளவுக்கு வந்து கொடுமை பண்ணணும். கொன்னுட்டா ஜஸ்ட் லைக் தட் சுட்டு அவன் செத்து போயிடுவான். அப்படி பண்ணக்கூடாது. அவன் அந்த தப்பை ஏன்டா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவன் லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் அவன் அதை வந்து அவன் டெத்துக்காக வந்து ஏங்கணும். என்னை கொன்றுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஏங்கணும். அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணி இது பண்ணும். எனக்கு அப்படி பற்றிக்கிட்டு வருது அதெல்லாம் நினைக்கிறப்போ. அவங்க என் கையில் கொடுத்தாங்கன்னா எப்படி சொல்கிறது, வகை வகையாக டார்ச்சர் பண்ணி கொள்ளும். அந்த காலத்தில் இருந்துச்சு பாருங்க தண்டனை. ஆனாலும் அது டார்ச்சர் பண்ணாலும் டக்குன்னு கொண்டுருவாங்க. பட் இந்த மாதிரி நாய்களெல்லாம்
நாய்ங்கன்னு சொல்லி நாய்ங்க டாக்டர் அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஈனப்பயல்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதுலே ஒரு கொடூரமான தண்டனை கொடுத்து, ஆனால் அவன் செத்துடவே கூடாது, அவனை சாகடிச்சிடக்கூடாது. சும்மா ஒரு புல்லட்டை இறக்கி அப்படி கொண்டுடவே கூடாது. கொடுமை பண்ணி அவன் என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சணும். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்கள சொல்லணும். ஏன்னா அத்தனை பேரை, ஏன்னா நினச்சி பாருங்க, ஒரு 26 பேர்னா அவங்க 26 பேர் கிடையாது, அவங்க 26 குடும்பம். அவங்கள நம்பி அவங்க ஃபேமிலியே இருக்கு. இது அவங்க மனுஷனா ஒரு எப்படி சொல்றது, அவங்க மைண்ட் செட், அந்த மாதிரி ஆளுங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்? அவங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க, இந்த மக்களை இறந்த குடும்பத்தை நினைச்சு பாருங்க, அது எவ்வளோ கஷ்டம். ஒரு நேவி ஆஃபீஸர் கல்யாணம் ஆகி ஹனிமூன் போயிருக்காரு, அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க, அது எவ்வளோ கஷ்டம். திருப்பி அவங்க குடும்பம் அது எப்படி, அதுல எப்படி மீண்டு வருவாங்க, அதை பற்றிலாம் எதுவுமே, அது எப்படி அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வலி அவங்களுக்கு, அதோட வலி புரியும். ஸோ சரி, ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே பேசணுன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன். சரி, ஓகே, இதுக்கே யூடியூப் கைட்லைன்ஸ் அடிக்கிறானா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, பாய், குட் நைட்.